வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு சோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். சோதிடத்திலே ராஜயோகம் என்பது 1800க்கும் மேற்பட்ட ராஜயோக அமைப்புகள். அந்த 1800 ராஜயோக அமைப்புகளில் ஒரு ராஜயோக அமைப்பை இப்பொழுது உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வருகிறேன். உங்கள் லக்கணம் எந்த லக்கணமாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. 12 லக்கணங்களிலே எந்த லக்கணமாக வேண்டுமானாலும் உங்கள் லக்கணம் இருக்கட்டும். உங்கள் லக்கணத்திற்கு 2ஆம் வீட்டின் அதிபதி தான் தனஸ்தானாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி, வாக்குஸ்தானாதிபதி. அந்த லாபத்தை தரக்கூடிய ஒரு அதிபதி லக்கணத்துக்கு 2ஆம் வீட்டின் அதிபதி தனஸ்தானாதிபதி. அந்த தனஸ்தானாதிபதி ஒரு ஜாதகத்தில் கேந்திரத்தில் இருந்தால் ராஜயோகம், அதாவது 1, அதாவது லக்கணத்திலே, அடுத்து 4ஆம் வீடு சுகஸ்தானத்திலே, அடுத்து 7ஆம் வீடு கலஸ்திரஸ்தானத்திலே, அடுத்து 10ஆம் வீடு கர்மஸ்தானம் தொழில்ஸ்தானத்திலே. இந்த 1, 4, 7, 10 இந்த இடங்களிலே அந்த தனாதிபதி, வாக்குஸ்தானாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி இருந்தால் அது ராஜயோகத்தில் அது ஒரு ராஜயோகம். அந்த ஜாதகர் செல்வ செழிப்போடு வாழ்வார், பொருளாதாரம் என்றும் பஞ்சம் இல்லாமல் வாழ்வார், வாழ்க்கையில் இருக்கிறது கொடுத்து உதவக்கூடிய தன்மையிலே இருப்பார், அவர் ஒருவருடன் வாங்கும் தன்மை இருக்காது, அந்த அளவுக்கு வாழ்க்கை மேன்மைப்படும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா என்று பார்த்து கொள்ளுங்கள். நாம் மற்றவற்றை அடுத்த வீடியோ காண்போம். நன்றி.